அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்று சொல்லக்கூடிய ஒரு படங்கள் கொடுத்துருக்கு. அந்த காட்சிகள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதில் இருக்கின்ற கவிதைகளும் அதனுடைய தொடர்களையும் பாருங்கள். வாழ்க்கை என்னும் பாதையில் வெற்றி என்னும் படிகளில் ஏறி வாழ்க்கை என்னும் பாதையில் வெற்றி என்னும் படிகளில் ஏறி இலக்கு என்னும் உச்சியில் புகழ் எனும் விளக்கு ஏற்று அறியாமை எனும் இருள் விலகும் கல்வி என்னும் தீபம் சுடர்விடும் எண்ணும் எழுத்தும் இரு கண்கள் படிப்பும் ஒழுக்கமும் இரு கண்கள் என்று சொல்லக்கூடியது அந்த படங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து தொடர்களாக எழுதுக. காட்சியை கண்டு எழுதுக அப்படின்னு சொன்னால் தொடரை எழுதணும். கவினுரை எழுதுனா கவிதை அமைப்பில் எழுதணும். தொடர்கள் படிப்படியாக முன்னேற படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கற்க கசடற என்ற வள்ளுவர் வாக்கினை சிரமேற்கொண்டு கற்க வேண்டும். உயரச் செல்லும் பறவைகளைப் போல படிப்பால் உயர வேண்டும். எண்ணும் எழுத்தும் இரு கண்கள் படிப்பும் ஒழுக்கமும் இரு கண்கள் என்பதை உணர வேண்டும். நம்மை மேலே ஏற்ற யாரும் வரமாட்டார்கள். கல்வி ஒன்றே நம்மை மேலேற்றும் என்பதை உணரும் பெண்கள் என்பதை உணர்வாய் பெண்ணே என்று ஒரு பெண்ணிடம் சொல்வதைப் போல அந்த பெண்ணிடம் படம் கொடுத்துருக்கு. அதனால் பெண்ணிடம் சொல்வதைப் போல இந்த பகுதி அமைந்திருக்கு. இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம். மொழியோடு விளையாடுக என்று ஒரு சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு வினா, படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது படமும் கொடுத்துருக்கு. ஆசிரியருக்கு ஒரு கிராமத்து நதி, கிழவனும் கடலும், கருப்பு மலர்கள், சாக்ரட்டிஸ் இன் சிவப்பு, நூலகம், தண்ணீர். இது காமராசரின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். இந்த படத்தை பார்த்து அந்த படமும் அந்த நிறத்தையும் ஒன்றாக இணைக்கிற மாதிரி கருப்பு மலர்கள். 2 திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர். அடுத்து 3 நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹேமிங்வேயின் குறுநாவல் கிழவனும் கடலும். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. கிராமம் நதி கொடுத்துருக்கு. எஸ். ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டிஸின் சிவப்பு, நூலகம் என்று சொல்லிய பகுதி. இதற்குரிய பகுதிகளை பாருங்கள். காட்சியை கண்டு கவிஞர் எழுதும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.